இந்திய நாட்டின் 77வது குடியரசு தின விழா இன்று அரியலூர் மாவட்டத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அரியலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் சாஸ்திரி ஆகியோர் திறந்த வாகனத்தில் சென்று போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். மேலும் நாட்டில் சமாதானமும் நல்லிணக்கமும் ஏற்படுவதை குறிக்கும் வகையில் வெண்புறாக்களையும் கலர் பலூன்களையும் மாவட்ட ஆட்சியர் பறக்கவிட்டார். அரியலூர் மாவட்ட காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 41 காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கம் மற்றும் நற்சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். மேலும் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 254 அரசு அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ்களையும் வழங்கினார். பல்வேறு துறைகளின் சார்பில் 60 பயனாளிகளுக்கு 4,39,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி வழங்கினார். இதனையடுத்து நாட்டுப்பற்று மற்றும் பாரம்பரிய கலைகளை விளக்கும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்திய நாட்டின் 77வது குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்ட அளவிலான குடியரசு தின விழா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக மைதானத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்னேகா அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் நடைபெற்ற காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையினை ஆட்சித்தலைவர் ஏற்றுக்கொண்டார். விழாவின் சிறப்பு அம்சமாக தேசிய கொடியின் நிறத்திலான மூவர்ண பலூன்கள் உலக அமைதியை வலியுறுத்தும் வகையில் சமாதான புறாக்களும் வானில் பறக்கவிடப்பட்டது. இந்நிகழ்வு மைதானத்தில் திரண்டிருந்தோர் வெகுவாக கவர்ந்தது. பல்வேறு துறையினர்களின் சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர்களை ஊக்குவிக்கும் வகையில் காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் மருத்துவத்துறை உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக விளங்கியவர்களுக்கு பதக்கங்களும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அரசின் பல்வேறு துறைகளின் கீழ் பயனாளிகளுக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். நாட்டின் 77வது குடியரசு தினம் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூரில் உள்ள வஉசி மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பவனார் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து மூவர்ண பலூன்கள், சமாதான புறாக்கள் ஆகியன பறக்கவிடப்பட்டன. தொடர்ந்து காவல்துறையின் அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், பேராசிரியர்கள் மற்றும் பல்வேறு அரசு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கும் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மத்திய அரசின் பால் புரஸ்கார் விருது வென்ற உயிரிழந்த சிறுமியின் பெற்றோர் மாவட்ட ஆட்சியரிடம் விருதினை பெற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் மேற்கு மண்டல ஐஜி சரவணசுந்தர், கோவை மாநகர காவல் ஆணையாளர் கண்ணன், கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டத்தில் நாட்டின் 77வது குடியரசு தின விழா கோலாகலமாக நடைபெற்றது. மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். காவல்துறை கண்காணிப்பாளர் பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் திறந்த ஈப்பு வாகனத்தில் சென்று காவல்துறையினரின் அணிவகுப்பை பார்வையிட்டார். காவல்துறையினர், தேசிய மாணவர் படையினர் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களின் அணிவகுப்பை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டார். நாட்டின் ஒற்றுமையை குறிக்கும் வகையில் மூவர்ண பலூன்கள் வானில் பறக்கவிடப்பட்டன. நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட தியாகிகள் கௌரவிக்கப்பட்டனர். சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு முதலமைச்சரின் பதக்கங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார்.
சிறப்பாக பணியாற்றிய அரசு துறை அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். பள்ளி மாணவ மாணவிகளின் நாட்டுப்பற்றுமிக்க வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு SS மகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழா ஈரோடு மாவட்டத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஈரோடு அடுத்த ஆனைக்கல் பாளையத்தில் உள்ள ஆயுதப்படை கவாத்து மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதா, மாவட்ட வருவாய் அலுவலர் சாந்தகுமார் ஆகியோர் மூவர்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டனர். தொடர்ந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு பதக்கங்களை அணிவித்தார். பின்னர் வனத்துறை, தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, பள்ளி கல்வித்துறை, நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 141 நபர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி பாராட்டு தெரிவித்து சான்றிதழ்களை வழங்கினார். தொடர்ந்து 30 பயனாளிகளுக்கு 1.28 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பள்ளி குழந்தைகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பள்ளி குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் குழுப்படம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தில் இன்று நடைபெற்ற 77வது குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் MS பிரசாத், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் S அரவிந்த் முன்னிலையில் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். மாவட்ட ஆட்சித்தலைவர் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பினை பார்வையிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 40 காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மைத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, பள்ளி கல்வித்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, கூட்டுறவுத்துறை, குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், ஆதிதிராவிட நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 312 அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு அவர்களது சிறப்பான பணியினை பாராட்டி நற்சான்றுகளையும் குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கு பெற்ற காவலர்களுக்கும் பாராட்டு கேடயங்களையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை மாவட்ட ஆட்சியர் MS பிரசாத் வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டரங்க மைதானத்தில் நடைபெற்ற 77வது குடியரசு தின விழாவில் குமரி மாவட்ட ஆட்சியர் திருமதி R அழகுமீனா அவர்கள் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றினார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் திருமதி அழகுமீனா அவர்கள் சமாதானத்திற்கு அறிகுறியாக வெண்புறாக்களை வானில் பறக்க விட்டும் மூவர்ண பலூன்களை பறக்க விட்டும் மரியாதை செலுத்தினார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் திருமதி அழகுமீனா அவர்கள் காவல் கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் அவர்களுடன் திறந்த வாகனத்தில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சுமார் 10 பயனாளிகளுக்கு 11,40,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் ஆட்சியர் அழகுமீனா வழங்கினார். அதன் பின்னர் மாவட்டத்தில் சிறந்த முறையில் பணிபுரிந்த அரசு அலுவலர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட சுமார் 400 நபர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தேசிய கொடியினை பறக்கவிட்டு மரியாதை செலுத்தினார். பின்னர் காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரையுடன் திறந்த வேனில் சென்று போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையினை ஏற்றுக்கொண்டார். பின்னர் அமைதியினை வலியுறுத்தும் வகையில் வெண்புறாக்களையும் வண்ண பலூன்களையும் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் பறக்கவிட்டனர்.
பின்னர் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்களுக்கு சால்வை அணிவித்து மாவட்ட ஆட்சியர் கௌரவப்படுத்தினார். இதனை அடுத்து அனைத்து துறைகளிலும் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ்களை வழங்கி பாராட்டிய மாவட்ட ஆட்சியர் காவல்துறை, ஊர்காவல் படை, தேசிய மாணவர் படை மற்றும் ஆயுத படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனை அடுத்து பல்வேறு துறைகளின் சார்பில் 53 பயனாளிகளுக்கு 2,51,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். நிகழ்ச்சியின் நிறைவாக 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழா இன்று மதுரையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவை முன்னிட்டு மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையும் ஏற்றுக்கொண்டார். மேலும் விழாவில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு சால்வை மற்றும் இனிப்புகளை வழங்கியும் கௌரவித்தார். மேலும் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 285 காவல்துறை அலுவலர்கள், பணியாளர்களுக்கு முதலமைச்சரின் காவலர் பதக்கங்களையும் வழங்கினார். மேலும் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட முதல்நிலை அலுவலர்கள், காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்கள், பணியாளர்கள், சமூக ஆர்வலர்கள் என 333 நபர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயத்தையும் மதுரை ஆட்சியர் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். விழாவை ஒட்டி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் 30 பயனாளிகளுக்கு ரூபாய் 62 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் மதுரை ஆட்சியர் வழங்கினார். விழாவில் மதுரை சரக காவல்துறை துணைத் தலைவர் அபினவ்குமார், மாநகர காவல் ஆணையர் திரு லோகநாதன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அரவிந்த் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட நிர்வாக அதிகாரிகள், அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. அதனை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து திறந்த ஜீப்பில் சென்றவாறு காவல்துறை, தீயணைப்புத்துறை, பள்ளி மாணவர்களின் குடியரசு தின அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார். பின்னர் மூவர்ண பலூன்களை பறக்கவிட்ட ஆட்சியர் 310 பயனாளிகளுக்கு 95,12,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நாகை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இன்று நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து அவர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை திறந்த ஜீப்பில் சென்று ஏற்றுக்கொண்டார். பின்னர் காவல்துறை, தீயணைப்புத்துறை, சாரணியர், தேசிய மாணவர் படை, ஊர்காவல் படை உள்ளிட்டவர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து தானத்தில் சிறந்தது சமாதானம் என்பதை எடுத்துரைக்கும் வகையில் சமாதான புறாக்கள் பறக்கவிடப்பட்டன. பின்னர் காவல்துறை, வருவாய்த்துறை, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, சுகாதாரத்துறை மற்றும் பிற துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த பணியாளர்களுக்கு நற்சான்றிதழ்களையும் அவர் வழங்கினார். விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் மாவட்டத்தில் 29 பயனாளிகளுக்கு 26,02,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இதில் மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் 1,06,000 மதிப்பில் 3 நபர்களுக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் மற்றும் திறன்பேசிகள், முன்னாள் படைவீரர் நலத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு சிறப்பு நிதி உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் 5 பயனாளிகளுக்கு இலவச தையல் இயந்திரங்கள், வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை தாட்கோ சார்பில் மானியத்துடன் கூடிய நிலம் வழங்குவதற்கான காசோலைகள், சமூக நலத்துறை, மாவட்ட
தொழில் மையம் சார்பில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் மானிய கடனுதவி தொழில் வளர்ச்சி திட்டங்களுக்கான காசோலைகள், மீன்வளத்துறையின் சார்பில் ஆமை விலங்கு சாதனங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விழாவில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியரின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இவ்விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன், மாவட்ட வருவாய் அலுவலர் பவனந்தி, சுகாதாரத்துறை அலுவலர்கள், வட்டாட்சியர்கள், துணை ஆட்சியர்கள், கல்வித்துறை, வருவாய்த்துறை, காவல்துறையினர் உட்பட அனைத்து துறை அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இன்று காலை நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ந. மிருணாளினி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் ஆட்சியர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அனிதா ஆகியோர் சமாதானத்தை குறிக்கும் வகையில் வெண்புறாக்களையும் மூவர்ண பலூன்களையும் பறக்கவிட்டனர். இதையடுத்து சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்த மாவட்ட ஆட்சியர் காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்த 21 காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்களையும் 53 காவலர்கள் மற்றும் சிறப்பாக பணிபுரிந்த 362 அரசு அலுவலர்களுக்கு நற்சான்றிதழை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் 113 பயனாளிகளுக்கு 1,87,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இதைத் தொடர்ந்து தேசிய ஒருமைப்பாடு மற்றும் தேசப்பற்றை பறைசாற்றும் வகையில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் அரசு அலுவலக பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை ஒட்டி ராணிப்பேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் சந்திரகலா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மூவர்ண பலூன்களை பறக்கவிட்டார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியருக்கு காவலரின் வீரவாள் மரியாதை செலுத்திய பின் திறந்த வேலி ஜீப்பில் சென்ற ஆட்சியர் காவலர்களின் மிடுக்கான அணிவகுப்பினை பார்வையிட்டு காவல்துறை உட்பட அனைவரது மிடுக்கான வீரநடை அணிவகுப்பினை ஏற்றுக்கொண்டார். முன்னதாக நாட்டிலேயே முதலில் நிறுவப்பட்ட மகாத்மா காந்தி திருவுருவ சிலைக்கு ஆட்சியர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 32 காவலர்களுக்கு முதலமைச்சரின் பதக்கங்களையும் சிறப்பாக பணியாற்றிய 311 அரசு ஊழியர்களுக்கு நற்சான்றிதழ்களையும் வழங்கிய ஆட்சியர் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை, கூட்டுறவுத்துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை, வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை உட்பட துறைகளின் மூலம் 32 பயனாளிகளுக்கு 1,16,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால், மாவட்ட வருவாய் அலுவலர் தனலிங்கம் உட்பட பலர் பங்கேற்றார்கள். இந்நிகழ்ச்சியின் இறுதியாக பள்ளி மாணவர்களின் பல்வேறு கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. நாட்டின் 77வது குடியரசு தின விழா கொண்டாட்டம் தென்காசியில் மூவர்ண கொடியை பறக்கவிட்டு மரியாதை செலுத்திய ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர். நாட்டின் 77வது குடியரசு தின விழாவானது இன்றைய தினம் நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஐசிஐ அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் 77வது குடியரசு தின விழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் மூவர்ண கொடியை பறக்கவிட்ட நிலையில் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாதவன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவிப்பு மரியாதையை இருவரும் ஏற்றுக்கொண்ட நிலையில் சிறப்பாக பணிபுரிந்த காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஏராளமான அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் இணைந்து மாணவ மாணவிகளின் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். தொடர்ந்து வருவாய்த்துறை, சமூக நலத்துறை, பொதுப்பணித்துறை, பேரூராட்சி நலத்துறை, வேளாண்மைத்துறை, கூட்டுறவுத்துறை, மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை, கல்வித்துறை, தொழிலாளர் துறை, வனத்துறை, நீதித்துறை, உணவு பாதுகாப்புத்துறை, பொதுப்பணித்துறை, பால்வளத்துறை உள்ளிட்ட 35 துறைகளைச் சேர்ந்த 312 அரசு அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு சிறப்பாக பணிபுரிந்தமைக்கு நற்சான்றிதழ்களையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். மேலும் சிறப்பாக பணிபுரிந்த 5 துறைகளைச் சேர்ந்த 30 பேருக்கு ரூபாய் 10
15.76 லட்சம் மதிப்பிலான பரிசு தொகைகளையும் வழங்கி கௌரவித்தார். அதேபோல 10 பயனாளிகளுக்கு 66.10 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். தொடர்ந்து குடியரசு தின விழாவானது தென்காசி மாவட்டத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவில் அனைத்து துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டனர். 77வது குடியரசு தினம் தேனி மாவட்டத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நமது அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்ததை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி அன்று குடியரசு தினமாக நாம் கொண்டாடுகிறோம். இத்தகைய ஜனநாயகத்தின் வலிமையை போற்றும் வகையில் நாடு முழுவதும் குடியரசு தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற 77வது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஒற்றுமை மற்றும் சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் வெண்புறா மற்றும் மூவர்ண பலூன்கள் வானில் பறக்கவிடப்பட்டது. பின்னர் சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு பொன்னாடை போர்த்தி இனிப்புகள் வழங்கி ஆட்சியர் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்த 87 காவலர்களுக்கு முதலமைச்சரின் பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி ஆட்சியர் கௌரவித்தார். இதேபோல் தீயணைப்பு, சுகாதாரம், வருவாய், வனம் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த அலுவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நாட்டின் 77வது குடியரசு தின விழா தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டரங்கில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கே. இளம்பகவத் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் புறாக்களை அவர் பறக்கவிட்டார். தொடர்ந்து காவல்துறையினர் அணிவகுப்பை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசனுடன் சென்று பார்வையிட்டார். தொடர்ந்து காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 111 காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்களையும், சிறப்பாக பணியாற்றிய 60 காவலர்களுக்கு பதக்கங்களையும் நற்சான்றிதழ்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகள், அவருடைய வாரிசுகள் கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், ஊர்காவல் படையினர், தேசிய மாணவர் படையினர் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. எழுபத்தி 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு நெல்லை பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி காவல்துறை அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். குடியரசு தின விழாவில் 8 துறைகளைச் சேர்ந்த 33 பயனாளிகளுக்கு 34,48,000 ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. 77வது குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் நடந்த குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படை, வனத்துறை, தேசிய மாணவர் படையினர் ஆகியோர் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து மூவர்ண பலூன்களையும் பறக்கவிட்ட அவர் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 113 காவலர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களையும், அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றிய அரசு வழக்கறிஞர்கள் உட்பட 446 பேருக்கு நற்சான்றுகளையும் வழங்கி பாராட்டினார். இதனை அடுத்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, முன்னாள் படைவீரர் நலத்துறை, வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட 8 அரசு துறைகள் சார்பில் 33 பயனாளிகளுக்கு 34,48,000 ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். விழாவின் சிறப்பு நிகழ்வாக மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த விழாவில் மாநகர காவல்துறை ஆணையாளர் மணிவண்ணன், நெல்லை சரக டிஐஜி சரவணன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார், மாநகர காவல்துறை துணை ஆணையர்கள் வினோத் சாந்தாராம், மதன் மற்றும் அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர்.
மாவட்டம் பாச்சல் ஆயுதப்படை மைதானத்தில் இந்திய நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் வெண்புறாக்களையும் தொடர்ந்து மூவர்ண பலூன்களையும் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி ஆகியோர் பறக்கவிட்டனர். பின்னர் திறந்த வாகனத்தில் சென்று காவலர்களின் அணிவகுப்பினை பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர். பின்னர் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் மற்றும் நற்சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு மாவட்ட ஆட்சியர் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் பல்வேறு துறைகளின் சார்பில் 97 பயனாளிகளுக்கு ரூபாய் 1,13,80,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக பள்ளி மாணவ மாணவிகளின் பரதம், நாட்டுப்புற நடனங்கள், மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழா திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை ஆயுதப்படை மைதானத்தில் இன்று காலை நடைபெற்றது. இவ்விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகருடன் திறந்த ஜீப்பில் காவல்துறையின் அணிவிப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் வெண்புறாக்களையும் மூவர்ண பலூன்களையும் விண்ணில் பறக்கவிட்டார். சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களின் வாரிசுகளுக்கு சால்வை அணித்து இனிப்புகளை வழங்கி கௌரவித்தார். காவல்துறையில் தீரவீர செயல் புரிந்த காவலருக்கு முதலமைச்சரின் பதக்கங்களை வழங்கினார். அரசு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த 488 அரசு அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 2143 பயனாளிகளுக்கு ரூபாய் 12,40,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பராஜ் வழங்கினார். பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இவ்விழாவில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகர், மாவட்ட வருவாய் அலுவலர் ராமபிரதீபன், மாவட்ட வன அலுவலர் சுதாகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 77வது குடியரசு தின விழா நீலகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பாக உதகையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குடியரசு தின விழாவை ஒட்டி உதகையில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து காவல்துறை மற்றும் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 163க்கும் மேற்பட்டோருக்கு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். தொடர்ந்து 26 பயனாளிகளுக்கு 1,35,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் தேசப்பற்று பாடல்களுக்கு நடனமாடி அசத்தினர். விழாவின் இறுதியாக நீலகிரி மாவட்டத்தில் பூர்வ பழங்குடியின மக்களான இருளர், தோடர் பழங்குடியின மாணவ மாணவியர்கள் தங்களது கலாச்சார உடை அணிந்து வந்து கலாச்சார நடனமாடி அசத்தினர். அவர்களைத் தொடர்ந்து படுகர் சமுதாய மாணவர்களும் தங்களது பாரம்பரிய நடனத்தை ஆடி அசத்தினர். குறிப்பாக கோத்தகிரி அருகே உள்ள ஒவ்வொரு அரசு பள்ளியை சார்ந்த சிறுவர்கள் பறை இசைக்கு உடலில் வளையங்களுடன் அரை மணி நேரம் ஆடிய நடனம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்திருந்தது. விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மைதானத்தில் இன்று 77வது குடியரசு தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இணைந்து தேசப்பற்றை வெளிப்படுத்தும் வகையில் காற்றில் மூவர் பலூன்களை பறக்கவிட்டனர். தொடர்ந்து சமாதான புறாக்களையும் பறக்கவிட்டனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சியர் ஜீப் வாகனத்தில் சென்று பார்வையிட்டு தொடர்ந்து 3 பிரிவினர்கள் படைகளின் சேர்ந்த மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கங்களை அணிவித்து கௌரவித்தார். தியாகிகள் குடும்பத்திற்கு சால்வை அணிவித்து பரிசு பொருட்களையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இதனை அடுத்து 300க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் காவல்துறையை சார்ந்த பணியாளர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொன்முடி லட்சுமணன், சிவகுமார் மற்றும் மாவட்ட முதன்மை நீதிபதி மணிமொழி, காவல்துறை துணைத் தலைவர் அருளரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக இன்று கலை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.